இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால், சோம்பு லைட்டாக தான் போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், மிளகா ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு நச்சு வச்சுருக்கேன், தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு வச்சுருக்கேன், அரைச்சி வைக்கக்கூடாது. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு பார்த்திங்கன்னா நிறையா போடலை, லைட்டாக தான் போடுறேன். அடுத்து என்ன போடணுன்னா வரமிளகா போடணும். அடுத்து சின்ன வெங்காயம். இதுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது, இருமல் பயங்கரமாக வருது மிளகா காரத்துக்கு. இதுக்கு வந்து தக்காளி போட வேண்டியதில்லை. வெங்காயமும் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் எடுத்து போட்டுடலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மறுபடியும் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வந்து இஞ்சி வந்து போட வேண்டியதில்லை, இதுக்கு பூண்டு மட்டும் போட்டால் போதும். பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன். மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கலர் காம்பினேஷனுக்காக. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும், ப்ராய்லர் சிக்கன் தானே, சீக்கிரம் வெந்துடும். கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, கலர் காம்பினேஷனும் வந்துருச்சு, நல்ல ரெட் கலரில் இருக்குது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு, தேங்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சாப்பிடலாம். வாங்க, ஈரோடு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. சிக்கன் ரெடி, வாங்க சாப்பிடலாம்.